Hello guys, welcome to Spectator. ISL transfers பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம், பிரகாசமாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எப்படின்னா முட்டி மோதி போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஃபைனலாக இந்த ஒரு மூமெண்ட் ஆல்மோஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா இந்தியா கையிலேருந்து பிடுங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இதை திரும்பி பேசணும்னா, எவ்வளோக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம், எவ்வளோ பேர் தெரிய வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் எதனா ஒன்று மேக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்று மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக லைவ் மேட்ச்சில் பார்த்துட்டு இருக்கும்போது இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. இந்த பால் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே எடுத்து கோல் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஈவன் அது கோல் நம்ம இந்தியன் டீம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஒரு கிராண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் நடக்கிறதுனால அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுன்ற மாதிரி காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இந்தியாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. மறுபக்கம் இந்த ஒரு மேட்ச் ஆக்சுவலாக இது பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது ஒன்றே என்னன்னா, அந்த மலேசியா மேட்ச்சில் நம்ம இந்தியாவுக்கு எப்படி அந்த கோல் லைனில் உள்ளே போன பிறகு வெளியே தடுத்து இல்லைன்ற மாதிரி சொன்னாங்களோ அதே தான். ஸோ நல்லா பண்ணும்போது தான் இப்படி நடக்குது. ஈவன் நம்ம மற்ற மேட்சஸ்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஏன் இப்போ ஈவன் நம்ம ஃபஸ்ட் மேட்ச் அதாவது குவைத் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ட்ரா ஓகேன்ற மாதிரி போயிட்டோம். பட் இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணி ஆகணும், போராடி ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரி உயிர் கொடுத்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க பிளேயர்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்த பிறகு அவங்களால நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, எப்படி அந்த மொமெண்ட்டை அதாவது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி மறுபடியும் கோல் ஸ்கோர் பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணி 2-1 வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது எங்களோட கேம், நீங்கள் பிடுங்கிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு புவர் டிசிஷன் காரணத்தினால ஐஎஸ்எல்ல வர எல்லா மேட்சஸுமே ஒரு சில மேட்சஸ்லாம் ரிசல்ட்ஸ் மாறுறது, டேபிள் மாறுறது எல்லாமே இந்த ஒரு புவர் ரிசல்ட்ஸ் காரணத்தினால தான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம் ஈவன் நேஷனல் டீமுக்கு நடக்குதுன்னா ஆல்ரெடி நடந்திருக்கு. பட் மறுபடியும் நடக்கிறது கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸாக இல்லை ஃபியூச்சர் இந்தியன் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடங்களாக இருந்தால் எப்படி போவோம், அதாவது மூவ் ஆக முடியும் அப்படின்னு என்னன்னு தெரியல. பட் இதை பற்றி திரும்ப நானும் பேச விரும்பல. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கேற்ற மாதிரி ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் எதனா பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் மாற்ற முடியாது, ஜஸ்ட் இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டோம் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் நேஷனல் டீம் மேட்சஸில் இதுக்கப்புறம் இதை நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாட்டி FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் நம்மளோட ஹோப் முடிவடைஞ்சிருச்சு. இதோட அடுத்த சீசன் அது அடுத்த உலக கோப்பையில் தான் நம்ம மறுபடியும் குவாலிஃபைஸ் மூவ் பண்ண போகிறோம். ஏகப்பட்டது இருக்குது. அது வரைக்கும் நம்ம நேஷனல் டீமை பில்ட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்ன மூவ் ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் இந்த நேஷனல் டீம்னோடனே கண்டிப்பாக எகாஸ் டீம் சொல்லியிருப்பாரு, தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணனா கண்டிப்பாக நான் என்னோட டீம் அதாவது ஹெட் கோச் ரோல்லேருந்து நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த கொரிஷியன் நாட்டை சேர்ந்த ஹெட் கோச். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணல. நெக்ஸ்ட் அவருக்கு என்ன தான் பிளான், அவர் மூவ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் போதுமான அளவு பைசா இல்லை. ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக எகாஸ் டீமுக்கு தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. எதனால்னா சப்போஸ் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியேட்டோம், அதாவது ஹெட் கோச் ரோல்லேருந்து வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஃபீ அவருக்கு தரணும். ஸோ இவ்வளோ நாள் ஹெட் கோச்சாக இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சம்பளம் தரணும். ஸோ அதுக்கேற்ற போதுமான அளவு துட்டு இல்லாததுனால ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு சாக் பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. மறுபக்கம் மேபி எகாஸ் டீமுக்கு நினச்சா அந்த கிளப்லேருந்து அதாவது நேஷனல் டீம்லேருந்து வெளியே போகலாமே தவிர மற்றபடி ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தரப்புலேருந்து எந்த ஒரு அப்ரோச்சும் இல்லை இவரை வெளியே தள்ளுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணத்தினால் எகாஸ் டீமுக்கு வெளியே அனுப்பணுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் ஆக போகுது நேஷனல் டீமோட ஹெட் கோச். ஸோ நேஷனல் டீம் பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க. பட் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு விக்டரியை பக்கம் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஹெட் கோச், புது ஹெட் கோச் தேவையா இல்லை எகாஸ் டீமுக்கு அதை பண்ணுவாரா? கடைசி 5 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா AFC ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன். ஸோ இவங்களோட மேட்சஸ் ஆனால் AFC கப்பாக இருக்கட்டும், AFC ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸாக இருக்கட்டும், Under-23 கப்பாக இருக்கட்டும், ஈவன் AFC சாம்பியன்ஸ் லீகாக இருக்கட்டும், உமன்ஸ் கப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 வருஷம் 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் கோடில் தான் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன் கோட்னா கண்டிப்பாக ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டிவிலேயும் அவைலபிளாக இல்லைன்ற மாதிரி நிலமையில் மேபி ஃபைனல் மினிட்ஸில் டிவியில் எதனா ஒரு சேனலில் ஷோ பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் மொபைலில் பார்க்கக்கூடியன்னா நம்ம கண்டிப்பாக ஃபேன் கோட் மூலமாக தான் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட யங் கோல் கீப்பரை சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், சோம்குமார். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் டீமுக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யூரோப் சைடுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட வயசு 19 வயசு ஆகுது. இவரோட ஒரு கோல் கீப்பர் இந்தியன் Under-20 அதாவது நம்ம நேஷனல் டீமுக்காக டெபியூ பண்ணியிருக்காரு சாஃப் கப்பில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீகா கப்பில் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சில் 6 கோல் அதாவது 13 கோல் கன்சிட் பண்ணியிருக்காரு அண்ட் 6 க்ளீன் ஷீட் வச்சிட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஸ்லோவேனியாவுக்கு மூவ் பண்ணி அங்கே இருக்கிற Under-19 Under-17 கிளப்பில் தான் அதிகமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவரை மல்டியர் டீலில் ஸோ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 4 வருஷம் 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் அவரை தட்டி தூக்கியிருக்காங்க அண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஜூன் 12 ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ போக காரணத்தினால ஏகப்பட்ட பிளேயர்ஸோட இன் அண்ட் அவுட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த வருஷத்தில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அபாஸ் வெளியே தள்ளிட்டு அவங்களோட நியூ கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜோஸ் மொலினா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெக்னிக்கல் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸ்பெயின் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட டெக்னிக்கல் டைரக்டர், ஃபார்மர் டெக்னிக்கல் டைரக்டராக இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஸை நம்ம மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட ஹெட் கோச் ரோலில். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 80Kவை பார்த்தீங்கன்னா லீட் பண்ணியிருக்காரு அண்ட் டைட்டிலும் வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த 53 வயசுக்கு உட்பட்ட ஹெட் கோச். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹாங்காங் கப், ஹாங்காங் சாம்பியன்ஷிப்ன்ற வரிசையில் இந்தியன் சூப்பர் லீகோட ஒன் ஆஃப் த கப்பை ஹோல்ட் பண்ணுற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோச் அப்கமிங் சீசன் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் ஜாயின் பண்ணதை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வருஷத்தில் ஜோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த ஒரு ரிச் கிளப் அண்ட் பிக் கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏகப்பட்ட சந்தோஷத்தை இந்த கிளப்புக்கும் சரி ஃபேன்ஸ்க்கும் சரி கொடுக்க ஆசைப்பட்றேன். ஸோ கோயிங்காக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை லீட் பண்ணுறதுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த அவரோட ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வரிசையில் அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டில் டெம்ட்ரிஸ் பெட்டர்டோஸ்கோ, ஜேசன் கமின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது அப்கமிங் சீசன் அவங்க மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட அப்கமிங் சீசன் ஏகப்பட்ட பிக் சைனிங் பார்த்தீங்கன்னா உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரே அட்ரஸ் பண்ணியிருப்பார் இந்த ஒரு பிக் அண்ட் ரிச் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறன்ற மாதிரி ஜோ சொல்லியிருப்பார். அப்படி பார்த்தா ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஹை ஸ்பெண்ட் பண்ணுற கிளப். ஸோ இந்த வருஷத்தில் ஸோ இப்போ இந்த கோச் மூலிமா பார்த்தீங்கன்னா பிக் கிளப்ஸ், அதாவது பிக் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த பிக் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அப்கமிங் சீசனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சியோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பெங்களூர் எஃப்சிலேருந்து நேஷனல் டீமுக்கே டெபியூ பண்ண ரோஹித் குமாரை பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசா எஃப்சி மூவ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஒடிசா எஃப்சி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சர்ஜியோ ரோபெலா கீழே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மர் கொடுக்க இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம சர்ஜியோ ரோபெலா. ஸோ கண்டிப்பாக ரோஹித் குமார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்கமிங் சீசன் இன் ஒடிசா. நெக்ஸ்ட் ஏஷியன் கப் குவாலிஃபைஸ் நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டர் 20 அண்ட் அண்டர் 17க்காக. ஸோ அந்த வருஷத்தில் நம்ம இந்தியன் நேஷனல் டீமோட அண்டர் 20 அண்ட் அண்டர் 17 எந்த குரூப்பில் இருக்காங்க அண்ட் எந்தெந்த டீமை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்கொள்ள போகிறோம், ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஃப்சி கப் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ். ஸோ ஏஷியன் கப் நடக்க இருக்கிற காரணத்தினால அண்டர் 20 டீமில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா மங்கோலியா, ஈரான், லாவோஸ்ன்ற 3 கிளப்பை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க குரூப் ஜியில். ஸோ இந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் நடக்க இருக்குது. ஸோ 21st and 29th நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரேஞ்சில் நடக்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பஞ்சாப் எஃப்சி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட ஹெட் கோச் அண்ட் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்ன்ற மாதிரி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களோட ஹெட் கோச்சான ஸ்டைக்கோஸ் வெஜிடஸ்க்கு பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மறுபக்கம் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்சான டெம்ட்ரியோஸ் அவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சான நிக்கோலஸ் கூட ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட பாஸ் சர்வீஸ் ஸோ கிட்டத்தட்ட 2 சீசனாக ரொம்ப எங்கள் கிளப்பில் ஹெல்ப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்லேருந்து ஐ லீக், அதாவது ஐ லீக்லேருந்து ஐஎஸ்எல்லுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஐஎஸ்எல்லில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்தளவுக்கு ஒரு விக்ட்ரி கொடுத்து பிளே ஆஃப் மூவ் பண்ண முடியல. ஈவன் ஐ லீகை வின் பண்ணிட்டு தான் ஐஎஸ்எல் வந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருப்பாங்க பஞ்சாப் எஃப்சி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, ஸோ அவங்களோட அசிஸ்டன்ட் கோச் அண்ட் அவங்களோட செட் பீஸ் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிக் கோச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போர்ஜா வெஸ்ட்ரோம், ஸோ இவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இந்த 51 வயசு மேனேஜரை பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சாக நியமிச்சிருக்காங்க. அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிகோ பெரேரா மோரல்ஸ், ஸோ இவரை பார்த்தீங்கன்னா செட் பீஸ்க்காகவே அசிஸ்டன்ட் கோச்சாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த இந்த 36 வயசு ஹெட் கோச்சை பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் கோச்சாக எஸ்பெஷலி செட் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேரளா பிளாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஈவன் முக்கியமான மேட்ச்சில் நம்ம சென்னைக்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஈவன் கோல் ஸ்கோர் பண்ண வால்புயாக் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சென்டர் பேக், பட் மும்பை சிட்டிக்கு ரைட் பேக்கப் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட வயசு 24 வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா 24 வயசு இருந்தாலும் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட மும்பை சிட்டியில் ஷீல்டு அடிக்கும் போதும் 2 முறை கப் அடிக்கும் போதும் அந்த டீமில் இருந்திருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. மறுபக்கம் பஞ்சாப் எஃப்சி கிட்டத்தட்ட 2023 ஐ லீகை அடிச்சுட்டு உள்ள வரதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் போதும் அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வால்புயா. ஸோ இந்த சென்டர் பேக் தேவைப்பட்ட ரைட் பேக் பர்ஃபார்ம் பண்ணுவார். இவருக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க மும்பை சிட்டி. நெக்ஸ்ட் அண்டர் 20க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏஎஃப்சி ஏஷியன் கப்போட அண்டர் 17 டீமில் நம்ம இந்தியன் டீம் குரூப் டியில் இருக்காங்க. தாய்லாந்து, ப்ரூனி அண்ட் டர்க்மெனிஸ்தான். ஸோ இந்த 3 நேஷனல் டீமை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க நம்ம இந்தியன் அண்டர் 17 டீம். ஸோ இந்த குவாலிஃபைஸ் முடிஞ்சு டாப் மூவ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணி கண்டிப்பாக ஏஎஃப்சி கப்பில் ப்ளே பண்ணுவாங்க. முடிஞ்சால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற நம்மளோட இந்தியன் டீமோட 3rd ரவுண்ட் குவாலிஃபிகேஷன் அந்த வாய்ப்பு போனதுக்கான அந்த மேட்ச் முக்கியமான கோலை பற்றி நம்ம ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்டான கல்யாண் சௌபே என்ன சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வெற்றி தோல்வி எல்லாமே டீமுக்கு ஆக்சுவலாக ஒரு கேமுக்கு சகஜம் தான், ஒரு பார்ட் ஆஃப் கேம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த 2 கோலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்சி, அதாவது கொஷின் அரைஸ் பண்ணக்கூடிய கோலாக தான் இருக்கும். ஸோ ஃபீஃபாவோட ஹெட்டாக இருக்கட்டும், ஸோ ஏஎஃப்சியோட ரெஃப்ரிஸோட ஹெட், இந்த மாதிரி அந்த காம்படிஷனோட ஹெட், கமிஷனர், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த மேட்சோட இந்த இன்சிடெண்ட்டை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாகவும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ ஃபீஃபாவும் சரி ஏஎஃப்சி கப்பும் சரி இதுக்கான ஒரு நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னால் மட்டும் என்ன இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எதுவும் பெருசாக நடக்காது, அடுத்தடுத்து தான் மூவ் ஆக போகுது. பட் இதுக்கப்புறம் இது நடக்காமல் பார்த்துக்க எதனா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு கேமில் இந்த வேர் சிஸ்டம்ன்ற மாதிரி ஐஎஸ்எல்லே வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே மறந்துட்டாங்க, ஈவன் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனே மறந்துட்டாங்க. மேபி சர்ப்ரைஸாக சொல்லலாமே தவிர மற்றபடி அது வருதான்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்கமிங்கில் பார்க்கலாம் எதனா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.